அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஷார்ட்ஸில் சின்ன வெங்காயம் போட்டு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு நல்லெண்ணெய் ஒரு 50 கிராம் ஒரு பேனில் ஊற்றி ஒரு அரை ஸ்பூன் கடுகு பருப்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் நான் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சிடுச்சு. கருவேப்பிலையை நல்லா பொரிஞ்சது ஒரு 2 பூண்டு நல்லா உரிச்சு வச்சுருந்தது அதோடு சேர்த்துட்டு ஒரு 1/4 கிலோ இருக்கவங்க சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். ஒரு 50% வதங்கினதும் 2 பச்சை மிளகாவும் ஒரு 2 தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேங்க. நல்லா வதங்கி வரணும் உங்களுக்கு. இந்த சமயத்தில் நான் 2 தக்காளி அரைச்சி வச்சுருந்ததை எடுத்து அந்த விழுதை எடுத்து ஊற்றி மூடி வச்சிடலாம். நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி வரணும் உங்களுக்கு. இப்போ ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் குழம்புத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் கொடுத்துட்டு நான் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தது அதோடு சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. ஃபைனலாக மல்லி கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு கொதிக்க விட்டுலாம். 10 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடும். நல்லா கொதித்ததும் ஒரு ஸ்பூன் வெல்லம் போட்டு அப்படியே இறக்கிட வேண்டியதாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு சூடான சாதத்தோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.